ஆதித்ய கிரகத்தில் என்ன சொல்லுது? சூரியன் வெறும் கிரகம் இல்லை, அதுக்குள்ளே சூரிய நாராயணன் இருக்கிறான். அவன் நல்லவர்களை காக்கிறான், தீயவர்களை அழிக்கிறான். சூரியன் உதிப்பதும் சூரியன் மறைவதும் தற்செயலாக நிகழ்வதல்ல, அது கணக்கிடப்பட்டு செயல்படுவது. சூரியனுடைய ஒவ்வொரு அசைவும் அப்படிப்பட்டது. ஒவ்வொரு அசைவும் ஒவ்வொரு இருப்பும் இந்த உலகத்திலே பல விளைவுகளை உண்டு பண்ணக்கூடியது. சூரியன் இல்லைன்னா குளோரோஃபில் இல்லை, வெஜிடேஷன் இல்லை, தாவரம் இல்லை, மழை இல்லை. மனித உடம்புல தொட்டு பாருங்கள், பாடி டெம்பரேச்சர் 98.4, அது சூரியனுடைய தாக்கம்தான். மரங்களுக்குள்ளே நெருப்பு ஒளிந்திருக்கிறது, வன்னி மரத்தில். அது அடுப்பில் வச்சா எரியுது, உராய்ந்தால் எரியுது. அது சூரியனுடைய கதிர்கள் தான் உள்ளே இருக்குது. இரவில் கூட சூரியனுடைய கதிர்கள் இங்கே இருக்கின்றன. நமக்கு கண்ணு தெரியாமல் இருக்கலாம், இருட்டாக இருக்கலாம். ஆனால் நுட்பமாக சூரியனுடைய கதிர்கள் பூமியினுடைய இந்த பக்கமும் அந்த பக்கமும் எந்நேரமும் ஊடுருவி இருக்கின்றன. உபனிஷதங்கள் அப்படி தானே பார்க்குறோம். இறைவனுடைய இறந்து போன ஆத்மா இறைவனை அடைவதற்கு முன்பு தன் உடம்போடு சூரியனுடைய கதிர்கள் கொண்டிருக்கிற தொடர்பை வைத்து அந்த சங்கிலியை பற்றி கொண்டு மேலே போகிறது. சூரிய மண்டலத்தை தாண்டித்தான் அது போகிறது என்று ஞானிகள் சொல்கிறார்கள்.